புதுமாத்தலன் யுத்த சூனிய வலயத்தில் எல்டிடியின் பணைய கைதிகளாக உள்ள பொதுமக்கள் புதுக்குடியிருப்பு இராணுவ பாதுகாப்பு வலயத்தில் படையினர் நிலை கொண்டுள்ள வாயில்களை கண்டுபிடிப்பதற்கு வசதியாக பல இடங்களில் ஒலிபெருக்கிகள் மூலம் தொடர்ச்சியாக பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. இதனூடாக சாதாரண பொதுமக்கள் அரச கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்கு வரக்கூடியதாக உள்ளது. அத்துடன் சாதாரண பொதுமக்களை இராணுவ பாதுகாப்பை நாடி வருமாறு தொடர்ச்சியாக சகோதரத்துவ உணர்வுடன் அழைப்பு விடுவிக்கப்பட்டு வருவதையும் அவதானிக்க கூடியதாக உள்ளது. ஆற்றால் செல்லும் போது தாட்பம் இல்லாத பகுதியால் செல்லுமாறு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதேவேளையில் இராணுவத்தின் 58வது படைப்பிரிவினர் புதுக்குடியிருப்பு பாதுகாப்பு வலயத்திற்கும் புதுமாத்தலனுக்கும் இடையில் அமைந்துள்ள களப்பு பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் மணல் அணையையும் கைப்பற்றியுள்ளனர். பாதுகாப்பு படையினர் யுத்த சூனிய வலயத்தில் பொகினப் சந்திக்கு மிக அருகாமையில் உள்ளனர். இது சம்பந்தமாக பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், நேற்றிரவு நாம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் கணிசமான அளவு நிலப்பகுதியை எம்மால் கைப்பற்ற முடிந்துள்ளது. இன்று நாம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 1000க்கும் அதிகமான பொதுமக்கள் யுத்த சூனிய வலயத்திலிருந்து எமது கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்கு வந்துள்ளனர். உலகில் மிக அதிக எண்ணிக்கையான பணைய கைதிகளை விடுவிக்கும் நடவடிக்கை வன்னி புதுக்குடியிருப்புக்கும் புதுமாத்தலன் பிரதேசத்திற்கும் இடையில் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது. உலகில் எந்த ஒரு நாடோ எந்த ஒரு இராணுவமோ இவ்வாறான சவால்களை எதிர்கொள்ளவில்லை. இந்த நடவடிக்கையின் போது இலங்கை அரசாங்கமும் இலங்கை பாதுகாப்பு படையினரும் புதிய நுட்ப முறைகளை கையாண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. මෙවැනි අභියෝගයකට මුහුණ දී නැහැ.